ஒரு பயம் வரமாட்டேங்கிறானே. வியாபாரம் கொடுத்து முடியல, கை வலிக்குது. அங்கிள் சரசு, வா வா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? அடாடாடாடா, வாய திறந்தா போதும், ஒரே சங்கீதம் தான். இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரசு, நீ இல்லாம இந்த ஊரே ஒரே வறட்சியா இருக்கு. நீ வந்தாத்தான் செழிப்பா இருக்கு. அங்கிள், நீங்க ரொம்ப ரொம்ப போலா இருக்கீங்க. சரசு, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? பாக்குறதுக்கு அசல் மங்கி மாதிரியே இருக்கீங்க. சரசு, என்ன நீ ரொம்ப புகழ்ற. வந்துட்டாரு மன்மத குஞ்சு. ஏண்டா அழகு, கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டேங்கிறியே. ஏண்டா சித்திர மாச வெயில்ல இந்த ஆள அலையற? கவுண்டர், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்படி என்ன எனக்கு வயசாயிடுச்சு? இந்த ஆடி வந்தா எனக்கு 34. வெள்ளக்கார காலத்துல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோக்கு வயசு ஏறாதோ. சரசு, கலர் சாப்பிடுறியா? நீங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன். கவுண்டர், சரசுக்கு ஒரு பிரசன்ட் கலர் உடைங்க. அதுவே ஒரு கலரு, அதுக்கு ஒரு கலரா? இந்த குடி. என்ன காசு இல்ல. சரசு, கலரு காசு. கவுண்டர், ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இன்னைக்கு அப்படித்தான். இந்த சட்டைய மாட்டி வைங்க, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரி சரசு, போமா போங்க. வா போ. சரசு அடுத்த தெருவுல போய் இன்னொரு கலர் கேட்டுது. இன்னைக்கு மகனே நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போற. அண்ணே, அழகு பால் வாங்கிட்டு வரா. இன்னைக்கும் பாரு வேடிக்கை. அதெல்லாம் இன்னைக்கு ஏமாற மாட்டான். ஒரு முட்டாள் ஒரே நல்ல புத்திசாலி ஆட மாட்டான். மறந்து வீட்டு வந்துட்டேன். மணியா 8 பொறுக்கி பசங்களா? நேத்து மாதிரி பாலை நான் இப்படி ஊத்திடுவேன் பாத்தீங்கன்னா. வீட்டு பக்கம் உனக்கு வைக்க வேண்டிய பேரு எனக்கு வச்சுட்டாங்க. ஆளப்பாரு. என்னையா கவுண்டரே, சௌக்கியமா? அது ஏன் கேக்குற? காசு கொடுத்தா பாக்குறோம், இலவசமா தான் பாக்க போறோம்னு பார்த்தேன். இளவு மாதிரி இப்படி உரைச்சிருச்சு. இந்த பாரு, அதுவும் நானும் ஒரு ஜாதியா? எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச அது அப்படித்தான் உண்ட. உன் காலம் எவ்வளவோ பரவாயில்ல. பாலைய காணா? இப்பதாண்டி சொன்ன நீ அதுவும் ஒரு ஜாதின்னு. அப்புறம் எப்படி பால் இருக்கும்? உள்ள வய சும்மா கிடக்கும் போது ஊர் வயலுக்கெல்லாம் உடம்போட நினைக்காதையா. இன்னைக்கு இது போச்சது, நாளைக்கு எவன் எவன் உதைக்க போறானோ. வா வா. இது உதச்சு பார்த்தாரு வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு போறாளே, என்ன பண்ண போறாளோ? கவுண்டர், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன அழகு, நம்ம சரசு நாளைக்கு டவுனுக்கு தையல் கத்துக்க போகுது இல்ல? இவ்வளவுதானா? நான் என்னமோ ஆந்திரால இருந்து கிருஷ்ணா நீரே வந்துருச்சோன்னு நினைச்சேன். என்ன கூட இப்படி விரும்பலாம் பேசுறீங்க? சரசு தையல் கத்துக்கிட்டா எனக்கு சட்டையா தச்சு கொடுக்கும்ல. அழகு, சட்டை தச்சு கொடுத்தா போதுமா? சட்டப்படி பார்த்தா அவ உங்களுக்கு சாப்பாடே போடணும். அது எப்படி? அவ உங்களுக்கு முறை பொண்ணு. நீங்களா வேண்டாம்னு சொன்னா தான் அவ வேற வீட்டுக்கே போக முடியும். அவ கலெக்டருக்கே படிச்சிருக்கட்டுமே. நீங்க கழுத மேய்க்கிறதாவே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதுக்கு கூட நீங்க லாய்க்கலன்னு எனக்கு தெரியும். அது வேற விஷயம். அவ தலையெடுத்து உங்களை தான் கட்டிக்கணும். கவுண்டர், இந்த விஷயம் எனக்கு இத்தனை தெரியாம போச்சே. வேற எந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க? அப்படின்னா எங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்லவா? இது என்ன காசா பணமா உடனே போய் கேட்கறதுக்கு? படிப்படியா தான் போகணும். அழகு, முதல்ல லவ் பண்ணுங்க. அழகுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளையே ரசிக்க முடியலன்னா பாருங்களேன். சரி, அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். போங்க கவுண்டர், இந்த லட்சணத்துல நாம போய் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. அப்புறம் உங்க முடிவு உங்களை குளம் குட்டேன்னு தேட வேண்டியிருக்கும். கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலா அந்த பொண்ணை தேட வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் பண்றது கவுண்டர்? பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும், நான் பிரசிடண்ட் ஆகிடுறேன். அப்புறம் பாருங்க, ஜாம் ஜாம்னு உங்க கல்யாணத்தை நடத்துறேன். அப்ப இப்ப ஓட்டு கேட்டுருவோம். உட்காந்துட்டு கேட்டா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான். அப்ப வாங்க. ஏண்டா சாம்பார்,
ஏன்டா சொம்புல தண்ணியோட அலையற? அதுக்கு ஒரு நேரம் வரும், நான் சொல்றேன். இங்க பாருங்கண்ணே, கலர் கலரா. ஏண்டா எங்கடா போகுதுங்க? ஒண்ணு படிக்க போகுது, இன்னொன்னு டைப் படிக்க போகுது. டைப் அடிக்க போகுதா இல்ல சைட் அடிக்க போகுதா? ஏதாவது ஒண்ணு அடிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நம்மள அடிச்சு போடுங்க. எல்லா வேலையும் செருப்படக்கு. உனக்கு அழக ரசிக்கவே தெரியாதுடா. எனக்கா? அடாடாடாடாடா, நண்டு நட, வண்டு விழி, தலையில குண்டு மல்லி, செண்டு மனம் எங்கேயோ கொண்டு போகுதுடா. நான் நெருப்பு, என்கிட்ட விளையாடாத. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்ப சிகரெட் இங்கேயே பத்த வச்சுக்கலாம். இத பாரு, யாரையுமே அக்கா தங்கச்சியா நினைச்சு பழக. நீங்க மட்டும் அக்கா தங்கச்சியா நினைச்சு பழகுங்க. அம்மாடி, ஊர்ல இருக்கிற பொண்ணுகளை எல்லாம் அக்கா தங்கச்சியா நினைச்சு பழகுனா அப்புறம் உனக்கு புருஷனும் கிடைக்க மாட்டான், எனக்கு பொண்டாட்டியும் கிடைக்க மாட்டான். ஒரு 50 வயசு தாண்டட்டும், அப்புறம் நினைப்போம். அப்ப கூட சிரமம் தான். இங்க பாரு, ஒரு காலத்துல ஸ்ரீதேவி மாதிரி அந்த ஊர்ல பாட்டிக்கு பின்னாடி பல பேர் போட்டி போட்டு தெரிஞ்சாங்க. ஆனா இப்போ என்னடா பேராண்டி அப்படி சொல்லிட்டேன், இப்ப மட்டும் என்னவா குறைச்சல்? வயசெல்லாம் ஒரு பீரியட் தான்மா, மிஸ் பண்றத கண்ணு. என்ன வேலுப்பா. என்ன மாப்பிள்ளை இப்படி மேலாக தண்ணி ஊத்துறீங்க? வேறு தானே ஊத்துங்க, அப்பதானே பூ பூக்கும். சரி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, சரியனே, செடியை பிடிக்க தொலைச்சிட்டியே, இனிமேல் எப்படி பூ வச்சுக்கிறது? என்ன சரசு இப்படி கோச்சுக்கிற? மாமா தான் வேற என்ன தண்ணி ஊத்த சொன்னாரு, அதான் செடியை பிடிக்கிட்டு ஊத்திட்டு இருக்கேன். மண்டு மண்டு உனக்கு பத்தாது. உன் தலைமட்ட. அப்பா அப்பா, என்னம்மா என்ன? இங்க பாருங்கப்பா, இந்த அழகு செடியை பிடிக்கிடுச்சு. இனிமேல் நான் எப்படிப்பா பூ வச்சுட்டு போறது? அட போங்க மாப்பிள்ளை, சுத்த கிறுக்குத்தனமா இருக்கீங்களே. இப்படி இருந்தா நாளைக்கு எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளை குட்டி பத்துக்க போறீங்க? அதுக்குதான் சரசு இருக்குல்ல, விவரமா. என்ன சரசு? எனக்கு என்ன தலையெழுத்தா? நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம். கைவீஸ் அம்மா, கைவீஸ் கைவீஸ் அம்மா, கை கண்ணால வலை வீசுறதுக்கு குழந்தைய போய் கைவீஸ் அம்மா கைவீஸ், கடைக்கு போகிற கைவீஸ் நான் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வீட்டுல ஜன்னல் வைக்கிறது வெளிச்சு போறதுக்காகத்தான், வெளிய போற வரவனை பாக்குறதுக்காக இல்ல. பக்கத்து வீட்டு குழந்தை ஆசையா கொஞ்சிக்கிட்டு இருக்க. இது குழந்தை கொஞ்சனா பரவாயில்ல, வேற யாரையாவது கொஞ்சனா அவன் உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு போயிடுவான். அதை நீ கையில வச்சுக்கிட்டு கைவீஸ் அம்மா கைவீஸ், கடைக்கு போகலாம் கைவீஸ் ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப சினிமாக்கு வர்றியா இல்லையா? என்னடி இது எம்புட்டு வாசனையா இருக்கு? போட்டுக்கா. இத போட்டுட்டு போனா எங்க வீட்டு ஆம்பளை சும்மா இருக்க மாட்டாரு. திட்டுவாரா? திட்ட மாட்டாரு, ஒட்டுவாரு. அப்புறம் 1 2 ஆயிடும். நேரமாச்சு, வாடி போலாம். நீங்க போங்கக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு. பாத்தாடா பாருவே, பத்திக்குச்சான் போறவே. அந்த கணக்கா பாக்காதடி, அப்புறம் பத்து குச்சி இல்லாம பத்திக்கு போகுது. எல்லாம் எனக்கு தெரியும். அடியே, நான் வாரண்டி. சரசு, நான் ஆசையா வளர்த்த ரோஜா செடியை பிடிங்கி போட்டுட்டு காலங்காத்தால எம்மனாலே வந்து நிக்கிறியா? சிச்சப்பா சரசு, இங்க பாரு. அழகு, ஏது இந்த செடி உனக்கு? அதுவா? என்னடா அது அநியாயமா இருக்கு. ஏண்டி வசந்தி, என்ன எங்கட இங்க வச்சிருந்த ரோஜா செடியை காணோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நேத்து ராத்திரி கூட இருந்து அடி. நீ வந்து ஜோருக்கு 3 தெரிஞ்சிருக்க. 5 தெரியுது. மெட்ராஸில் தான் முகமூடி கொள்ளன்னா, இங்கேயுமா? அதுவும் பட்ட பகல்ல நகை நட்டு தான் கொள்ளையடிக்கிறாருன்னா இப்ப செடி கொடிகள் கூட கொள்ளையடிக்க ஆரம்பிச்சானுங்களா? ஏய், வீட்டை பத்திரமா பாத்துக்க. அதையும் எவனோ தூக்கிட்டு போயிட போறான். அப்படியே நீயும் பத்திரமா இரு. உன்னை எவன் தூக்க போறான்? ஒரு விஷயம், ரொம்ப உயரமாவும் செருப்படக்கூடாது. அது சில நேரத்துல பள்ளத்துல தள்ளி விட்டுடும். அதான் தாங்கி பிடிச்சுக்கத்தான் நீங்க இருக்கீங்களே. அப்படி டவுனுக்கு போயிருந்தேனா, அங்க நம்ம அறிமுக மணிப்புள்ளைய பார்த்தேன். ஏற்கனவே வசதியான குடும்பம், ஒரே மகன். அவனும் துபாயில இருக்காப்புல இருக்கு. அவருக்கு நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. அத இன்னைக்கு மனம் திறந்து சொல்லிட்டாரு. மாமியார் தொல்லை எல்லாம் கிடையாது. ஏங்க,
மாப்பிளோட அம்மா ஆ. அவ்வளவு நல்லவங்களா? அட நீ ஒண்ணு, மாப்பிளைக்கு அம்மாவே கிடையாது பார்வதி. அப்படிங்களா? ஆமா, எனக்கு சம்மதம், உனக்கு சம்மதமா? ம். மாப்பிளைக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி, ஆனா பையன் விவரமான ஆளா. அட நீ ஒண்ணு, இந்த காலத்துல படிப்பா சோறு போடுது. அது சரிங்க, எதுக்கும் அவளை ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். ம். ஏமா நீ என்னமா சொல்ற? போங்கம்மா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் ஒரு பட்டம் வாங்கின நேரம் தான் கட்டிக்குவேன். என்னங்க இவ இப்படி பேசுறா? ஆமா, அவ ஏன் பேச மாட்டா? பட்டணத்துல போய் 4 எழுத்து படிச்சவளாச்சே. சரி சரி, அவ இஷ்டப்படியே பட்டம் வாங்கின மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சிருவோம். கவுண்டரே வாங்க. அழகு, இன்னும் ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க. போங்க கவுண்டரே, நானே நொந்து போய் வர்றேன். சாசு டமால குட்டை போட்டுருச்சு. பட்டம் வாங்கின மாப்பிள்ளை கட்டிக்குவேன்னு சொல்லுது. இப்ப நான் என்ன பண்றது? இவ்வளவுதானா? என்ன கவுண்டரே இப்படி சொல்லிட்டீங்க? பட்டம் தானே, அதுக்கு நானாச்சு. நிஜமாவா? அழகு, இந்த காலத்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். மனசை தேத்திக்கங்க, சரசு உங்களுக்கு தான். போங்க கவுண்டரே, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே வெக்கப்பட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? அதெல்லாம் சரசு பாத்துக்கு, நான் வர்றேன். இவன் ஒரு வக்கல்ல நாய் படுத்த மாதிரி, தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். அடியா வசந்தி, சீக்கிரமா வாடி. இதோ வந்துட்டேன்க்கா. என்ன வசந்தி அக்கா, நீ வரியா? நாங்க போகவா? இதோ வந்துட்டேன்டி. என்னடா, ஒருத்தி கெஞ்சி கூப்பிடுறா, ஒருத்தி கொஞ்சி கூப்பிடுறா. வஞ்சி எப்படிடா இருப்பா? பார்த்தா 10 நாளைக்கு கஞ்சியே வேண்டாம், பசியே எடுக்காது, அவ்வளவு அழகு. அப்படின்னா இத விடவே கூடாது, இருந்து பார்த்துட்டே போவோம். அடியா வசந்தி, நம்ம தண்ணி எடுக்க தானே போறோம். என்னமோ சினிமாவுக்கு போற மாதிரி மேக்கப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. நாங்க எவ்வளவு நேரமா நிக்கிறது? பேர் நிலையத்துக்கு வந்துரும். அடியே வாடினா வந்துட்டேன்டி. சின்ன வயசுல எங்க அம்மா ஆசையா வசந்தின்னு பேர் வச்சாங்க. இப்ப வயசாயிட்டா அதுக்காக பேரை மாத்தியா வச்சுக்க முடியும்? நான் கூட சின்ன வயசுல அழகாத்தான் இருந்தேன். குருடி தண்ணிக்கு போனாளா, அவளை தேடிட்டு 18 பேர் போனார்களா. அந்த கதையா இருக்கு. வாங்கடி போலாம். உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? இப்படி பழி வாங்கிட்டியே. டேய், இந்த ஊர் கடியே பெட்டரா இவதான்டா. அடியே வசந்தி, தெரியுமா உனக்கு? என்னடி? மீனாட்சி மவன் பட்டணத்துல இருந்து வரானா. மீனாட்சி மவனா? இனிமே இந்த ஊர்ல அவன் ஆச்சுதான். அம்மா, அம்மா. வாப்பா பைரம். எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன்பா. என்னடா தம்பி, பட்டணத்துல உனக்கு முழுசா ஒரு துணி கிடைக்கல, இப்படி அங்கங்க ஒட்டு போட்டு தச்சு போட்டிருக்க. ஒண்ணு இல்லாத விட்டு புள்ள மாதிரி. இதான் மம்மி இப்ப ஃபேஷன். என்ன பேசணும் என்னமோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் சீக்கிரம் வாங்கடி. நீ ஊருக்கு போனாலும் போனீங்க, நம்ம ஊர்ல ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சு போச்சு. என்னடா சாம்பார் கையில செம்பு? இதுவா, அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. டேய் சாம்பார், யாரு அந்த பொண்ணு? நம்ம செல்லக்கண்ணு மக வள்ளிக்கண்ணே. என்னடா ஓரக்கண்ணால ஒரு மாதிரியா பாத்துட்டு போறா? இல்லண்ணே, அவளுக்கு ஒரு கண்ணு கோணக்கண்ணு. இத முதலே சொல்லக்கூடாதா? எது கண்ண பத்தியா? டேய், இது யாரு? அது புதுசா இருக்கு. நம்ம ஆராய் மக வீராயினே. அவ ஆயா பொல்லாத லோலையாச்சேடா. புள்ள ஆளாகி 5-6 மாசம் ஆச்சு. அதான் அடையாளமே தெரியல. என்னடா, தண்ணி போட்டா தான் போத வரும்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தண்ணி எடுக்க வர பிள்ளைங்களை பார்த்தாலே போத வருது. என்னன்னு நீங்க இத போய் பெருசா பேசிக்கிட்டு, பட்டணத்துல இல்லாத பாப்படையா? இத பாரு, அது பால் பாயசம்டா, இது சேமியா பாயசம்டா. வித்தியாசமா சாப்பிட்டு பழகணும். சாப்பிட்டுருவோம். டேய் சாம்பாரு, காதல்ங்கிற பேர்ல காலத்தையும் நேரத்தையும் நான் வீணாக்கவே மாட்டேன். என்னுடைய கொள்கை எல்லாம் பிடிக்கணும், பிடிச்சா முடிக்கணும். ஏண்டா சாம்பாரு, ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா என்ன தகுதிடா இருக்கணும்? முக்கியமா அது இருக்கணும்னே. அதான் நான் இதையும் தாங்க இதையும். எதுக்குடா? அண்ணே, ஒரு பொண்ணு கிட்ட பழகும் போது ஒரு நேரத்துல அவன் மேல போட்டு தாவடி படும், அப்ப கிளுகிருப்பாவே இருக்கும். ஒரு நேரத்துல அவன் காலில் இருக்கிற செருப்பு படும், அப்ப கிருகிருப்பாவே இருக்கும். இதுக்குதான் எதையும் தாங்க இதை வேணுங்கிறது. இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். எல்லாம் அனுபவம் தான். நீ பெரிய ஆள்றா. அண்ணே, அழகு வரான். இப்ப பாரு வேடிக்கை. என்ன அழகு சுந்தரா, பால் வாங்கிட்டு வரியா? ஆமா, பால் வாங்கிட்டு வர்றேன். உன் வாட்ச்ல மணி என்ன ஆகுது? என் வாட்ச் சரியா ஓடல. மணியா? 9. பொறுக்கி போச்சுக்கலாம். அண்ணனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும், நீ வேற சொல்லணுமா? அக்கா பாடி சரசு, எப்படி வந்த? காத்தாலதான் வந்தேன்க்கா. என்னக்கா மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வராட்டி கட்டிட்டு இருக்க? அதை ஏண்டி கேக்குற? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாளா, அங்க 2 கொடுமை ஆடிக்கிட்டு நினைச்சான். பிறந்த வீட்டுல தான் நிம்மதியா இருக்க முடியல.
புருஷன் வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இங்கேயும் வந்து தட்ட வேண்டிய பொழப்பா போச்சுடியாத்தா. இதெல்லாம் ஒரு திருநாள் பிறநாளுக்கு போட்டுக்க கூடாதா? ஒரு நாளும் சிரிக்காதவ திருநாள் அன்னைக்கு சிரிச்சாளா, அந்த திருநாளும் வெறுநாளா போச்சான். அதே மாதிரி நான் கட்ட அன்னைக்கு திருநாளே இருக்காதே. இதெல்லாம் என்ன பொழப்பு? நாளைக்கு நீ எப்படித்தான்? ஐய, நானெல்லாம் கட்டிக்கிட்டா ஒரு டாக்டரையோ வக்கீலையோ கட்டிக்கிட்டு மெட்ராஸ்லயே இருந்துருவேன். அங்க பங்களா, காரு, வீடியோ, ஏசி இப்படி எத்தனையோ இருக்கு. ஜாலியா இருக்கலாம். வர வர நம்ம ஊரே பிடிக்கிறது இல்ல, ஒரே போர். இதுக்கு தான் சொல்றது 4 எழுத்து படிக்கணும்னு. 4 எழுத்து படிச்சா மட்டும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருவானா? தலை எழுத்து நல்லா இருக்க முடியும். நான் கூட தான் நினைச்சேன் பெரிய வட்டி கடைக்காரனா பார்த்து கட்டிக்கணும்னு. ஏன் தலை எழுத்து ஒரு பொட்டி கடைக்காரன் தான் கிடைச்சா. ஏய், நம்ம கட்டையில முந்தானி வடிச்சு போட்டிருக்காங்க, பாத்துட்டியாடி? 30 தடவை பாத்துட்டேன்டி. சரியான சினிமா பைத்தியண்டி. சரி சரி, வாங்கடி போலாம். இடுப்பு மடிப்ப பார்த்தாலே இதய துடிப்பு அதிகமாகுதுங்க. சுமாரா நின்ற போது என்னன்னே கோயிலுக்கு முன்னாடியே சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அபச்சாரம் அபச்சாரம். இது சாதாரண காதல் இல்லடா, தெய்வீக காதல். தெய்வத்துக்கு முன்னாடி தான்டா செய்யணும். சாமி பார்த்தா கோச்சுக்கிற போது. ஜெய், அதான் முன்னாடி நந்தி இருக்கார, மறைச்சுக்கிடுவாரு, விடுறா. தங்கச்சி தங்கம்னு சொல்றா, தங்கச்சின்னு சொல்லாத. என்ன நீ அண்ணன்னு கூப்பிடும் போது அண்ணன் ஆசைப்படுற பொண்ணெல்லாம் உனக்கு அண்ணி தாண்டா வேணும். அண்ணி நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட். அண்ணி என்னடா சொல்லிட்டு போறாங்க? கடமை கண்ணியா கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு. இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா. கோயிலுக்கு முன்னாடி சைட் அடிக்கிறதுல விசேஷம் என்ன தெரியுமா? குடிக்கலன்னா கர்ஜனை பண்ணுவாளுங்க, குடிச்சு போச்சுன்னா நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாளுங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மள தான் இந்த பொண்ணு காதலிக்குதுன்னு. அண்ணே, உங்களுக்கு இருக்க மூளைக்கு நாட்டுல வேலைதான் கிடைக்கல. அட மசமசம் இருந்தா எப்படி கூலி வாங்குறது இல்ல? முடியுமா? ஒரு தனியாரோட சொல்லணுமா? ஐயோ ஐயோ, வாங்க சின்ன பண்ண. ஏமா வெள்ளையம்மா, உனக்கு புத்தி இருக்கா? இப்படியா துப்புறது கால் சட்டையில? ஏதோ தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிருக்க. ஆமா, சட்டப்பட்டதை பத்தி நான் சட்டையே பண்ணல. ஆனா ஒண்ணு, நான் எதுக்குமே லேட்டா தான் பதில் சொல்வேன். அப்பா அப்பா, என்னம்மா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தையல் கிளாஸ்க்கு போறாங்க, நானும் போறேன்ப்பா. இப்போ நீ தைய கிளாஸுக்கு போய் என்னம்மா பண்ண போற? பேசாம வீட்டோட இரு. எனக்கு ஒரே போர் அடிக்குதுப்பா. ஏங்க, அவதான் கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, சரின்னு தான் சொல்லுங்களேன். அதுக்கு இல்லடி, ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இவ்வளவு அனுப்பி ஏதாவது யாரா கூட மாறி போச்சுன்னா? நம்ம பொண்ணு மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படிங்க? என்ன சரசு பேச மாட்டேங்கிற? நான் ஒருத்த கூப்பிடுறேன்ல. சரசு உம்மன் இருக்கு. அவ தைய கிளாஸ் போன சொல்றா, உங்க மாமா அனுப்ப மாட்டேங்கிறாரு. மாமா, உங்களுக்கு விரும்ப பத்தாத. சரசு ஆசைப்படுதுல, அனுப்பலாம்ல. மாப்பிள, நீ என்ன விவரம் கிட்டவங்கிறியா? ஊர் உலகம் கெட்டு போயிருக்கிறா மாப்பிள. பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு வீட்டுல இருக்கிற நாங்கெல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியா இருக்கு. மாமா, நான் ஒருத்த இருக்கிற மறந்துட்டீங்களே. நான் துணைக்கு போறேன். சரசு அழுவுது இல்ல, சரின்னு சொல்லுங்க மாமா. ஏங்க, சரின்னு தான் சொல்லுங்களேன். சரி சரி, என்னைக்கு இந்த வீட்டுல நான் சொன்னது நடந்திருக்குது. உங்க இஷ்டம் போலே செய்யுங்க. சரசு, காலையில ரெடியா இரு, நான் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நான் உங்க கூட போறேன். என்ன சரசு, மாமாட்ட சம்மதம் வாங்கி கொடுத்தா நீ உன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டு போறேங்க. சரி சரசு, உனக்கு இஷ்டம்லாம் நான் வரல. சரசு, எதுக்கு நாளைக்கு காலையில ஒருத்தர் வந்து பாத்துட்டு போறேன். வரேன்.